வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல பொதுவான விஷயங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது சோழிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஒரு சோழி நிமிர்ந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு சோழி நிமிர்ந்தால் கிடைக்கும் பலன்கள் சோழியின் பிரசன்னம் எனப்படுகிறது. ஜோதிட முறையில் ஒரு பகுதியாகும் இது பொதுவாக 12 சோழிகள் கொண்டு பலன்கள் கூறப்படுகின்றன. ஒற்றை சோழி நிலை எங்கே விழுகிறது, எந்த திசையை நோக்கி உள்ளது, மற்ற சோழிகளுடன் எப்படி இணைகிறது, ஒரு நபரின் கேள்விக்கான உடனடி பதில்கள், பிரசன்னத்தின் தீர்வு, வழிகாட்டுதல், எதிர்கால நிகழ்வுகள் குறித்து சூட்சுமமான குறிப்புகள் மற்றும் குலதெய்வத்தின் அருள் போன்றவற்றை உணர்த்துகிறது. வாழ்க்கையில் சவால்களையும் தெளிவான பதில்களையும் பரிகாரங்களையும் அளிக்க இது உதவுகிறது. ஒரு சோழி நிமிர்ந்தால் கிடைக்கும் பலன்கள். பொதுவான பலன்களை பற்றி பார்க்கலாம். உடனடி பதில். உங்கள் கேள்விக்கான ஆம், இல்லை அல்லது நேரடி பதில்கள் கிடைக்கும். பிரச்சனைக்கான தீர்வு. சோழியின் நிலை நிற்கிறதா, விழுகிறதா, புரள்கிறதா மற்றும் அது அமையும் இடம், திசை மூலம் பிரச்சனைகளின் மூலம் காரணத்தை, அதற்கேற்ற தீர்வை உணர்த்துகிறது. குலதெய்வத்தின் அருள். சோழிகள் அமையும் விதம் குலதெய்வத்தின் அருள் எந்த அளவிற்கு உள்ளது என்பதை குறிக்கும். பரிகாரங்கள். சோழி விழும் நிலையும் அதற்கான பரிகாரங்கள் அட்சரச ஜபம் வழிபாடு என்பதை உணர்த்தும். உள்நோக்கிய பயணம். இது வாழ்க்கையை செம்மைப்படுத்தவும் சுய சிந்தனையை மேம்படுத்தவும் உதவுகிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு சோழி நிமிர்ந்தால் கேள்விக்கான நல்ல பதில் அல்லது நல்ல காரியத்திற்கான அறிகுறிகளாக கூறப்படுகிறது. சோழியின் வாயில் திறந்திருந்தால் நல்ல செய்தி வரும் அல்லது தடைகள் நீங்கும் என்று கூறப்படுகிறது. சோழிகள் குறிப்பிட்ட திசையை நோக்கி இருந்தால் செயல்படும் என்றும் வழிகாட்டும் என்றும் கூறப்படுகிறது. மொத்தத்தில் ஒற்றை சோழி என்பது ஒரு பிரசன்னத்தின் ஒரு துணை கருவி. இது ஆழ்ந்த அனுபவமும் ஞானமும் கொண்ட ஜோதிடர்களால் விளக்கும்போது வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கான பதில்கள் தெளிவாகவும் வழிகாட்டுதலையும் வழங்குகிறது. இன்று நாம் ஒரு சோழி நிமிர்ந்தால் நல்ல பலன் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.